ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போடணும்னு சொல்லி ஒரு வழியாக அந்த நாளும் வந்துருச்சு. அந்த நாள் தான் இந்த நாள். வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த மாரி 3 நாள்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஒரு 11 மணிக்கெல்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவ்வளோ ஜாலியா அந்த பொழுது போச்சு. ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை இந்த மாதிரி தூரமாக லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்களால அவ்வளோ தூரம் வர முடியாது, இவ்வளோ தூரம் வர முடியாது. கடைசியாக பிளான் பண்ணி இங்கேயே தென்காசி சைடு நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த நாள் திரும்பி வருமா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த 3 நாள் அவ்வளோ நிம்மதியாக ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக சிரித்து பேசி அந்த பொழுது போச்சு. அன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து நெய்ச்சோறு இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. மறுநாள் வந்து பிரியாணி அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து கேக் இல்லாமலா? நாங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஹாஸ்டல்ல தான் படிச்சோம். அங்க வந்து பர்த்டே அன்னைக்கு கேக் கட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சவாலான விஷயம். அதுலேயுமே வந்து யாரோட பேரண்ட்டாவது வந்திருந்தாங்கண்டா, அவங்க கிட்ட வந்து அப்போலாம் பட்டர் க்ரீம் கேக் தானே, எல்லாரும் காசு ஷேர் பண்ணி தெரியாம வாங்கி வச்சுக்குவாங்க. என் பிறந்த நாளைக்கு முதல்ல கேக் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் 12th படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வாங்கி கட் பண்ண கேக் தான். இப்ப நான் அவங்களுக்காக என் கையால ரெடி பண்ண கேக் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு, "செம்ம சூப்பரா இருக்குதே! நல்லாயிருக்கு, டேஸ்ட்டா இருக்கு, செம்மையா இருக்கு" அப்படிலாம் சொல்லும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். மறுநாள் நைட்டு டின்னருக்கு ரெஸ்டாரண்ட்லாம் போயிருந்தோம். பிள்ளைங்கள்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 நாள் எங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள இறைவன் அள்ளி கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அந்த நாள் நகர்ந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.